வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு karpomtamizhaacademy. SSC MTS கிராஸ் கோர்ஸ் வந்து நம்ம நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ நிறைய மாணவர்கள் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்காக இந்த SSC MTS கிராஸ் கோர்ஸ் ஒரு 40 டேஸ் ஒரு இன்டென்ஸான ஒரு கிராஸ் கோர்ஸ்க்கான ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ என் பேரு சண்முக பாண்டியன். நான் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். சார் வந்து நிர்மல். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து கிளாஸஸ் எடுப்பாரு. சோ இப்போ விரைவா வந்து பாத்தீங்கன்னா SSCல மட்டும் கிடையாது, சோ ரயில்வேலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் வந்து வர இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ALP டெக்னீசியன், அதுக்கப்புறம் குரூப் டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NTPC. சோ அது மட்டும் இல்லாம இந்த SSCல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே வந்து பாத்தீங்கன்னா MTS, CHSL, CGL இந்த மூணு பிளஸ் வந்து CAPF. சோ ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆட்களை வந்து தேர்வு பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில இருந்து இந்த SSCக்கான அந்த விழிப்புணர்வு இன்னுமே வந்து ரொம்ப குறைவா தான் இருந்துட்டு இருக்கு. அதற்கான ஒரு இன்டென்ஸான கோச்சிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அகாடமிஸும் ரொம்பவே கம்மியா இருக்கு. சரிங்களா? முக்கியமா வந்து தமிழ்ல. சோ அதை வந்து இன்னும் வந்து நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ரயில்வேக்கும் SSCக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். அதோடைய ஒரு முதல் முயற்சியா இப்போ வந்து ஒரு 40 டேஸ்க்கு இந்த SSC MTSக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டென்ஸ் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இல்ல CHSL, CGLக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்க பார்க்கலாம். நம்ம இந்த SSC MTS கோர்ஸோட முடிவுல நம்ம அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா CHSL, CGL, ரயில்வேல இருக்கக்கூடிய NTPC இது எல்லாத்துக்கும் அப்படியே கண்டினியூவா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். பட் இப்போ இந்த வீடியோல இந்த கிராஸ் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் பத்தி நம்ம நிர்மல் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து MTSக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து 4 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். காலைல 7 மணிக்கு ஜென்ரல் இங்கிலீஷு, அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாவது டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து திருப்பி ரெகுலராக வரப்போகுது. அது இல்லாமல் கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது தான். SSC MTSக்கான MTSஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது CGL, CHSLன்றது அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ CHSL ஆகஸ்ட்டில் எழுத போகிறவங்க நேரம் ப்ரிப்பரேஷனை முடிச்சிருப்பீங்க. MTS வந்து செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 29 வரைக்கும் கிட்டத்தட்ட 28 நாள் நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல். ஸோ அந்த 40 நாள் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 40 நாள் இருக்குது. ஸோ அந்த 40 நாளுக்குள்ளே MTSஐ முடிக்க முடியுமா அப்படின்னா MTS மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா முடியும். ஸோ அதனால் இந்த 40 நாளுமே உங்களுக்கு வந்து டெய்லி 6 கிளாஸ் இருக்கும். அந்த 6 கிளாஸ் அப்படின்றது 2 கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸாக போகுது. அதாவது காலைல 7 மணிக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 2ஓட மாக் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதுவும் ஃப்ரீயாக போகுது. இது ரெண்டும் ஃப்ரீ கிளாஸ், ஓப்பன் டு ஆல். அதாவது இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலாம் சரி, அவங்க அட்டன் பண்ணலாம். மீதி இருக்க 4 கிளாஸ் அப்படின்றதுக்கான ஷெட்யூல் தான் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் அப்படின்னா 40 நாளில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 கிளாஸ் வந்து லைவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நாளையிலேருந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் 160 கிளாஸ் இல்லாமல் அதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஸோ மேக்ஸ் ரீசனிங் நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா இல்லை அதை நடத்த போகிறோமா? அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏன் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன் அதில் மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ணுறதை பார்க்கணும், ரீசனிங் ஆப்டிடியூட் ஏன் பார்க்க வேணாம்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸுக்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு பார்க்கும்போது 3ஆக பார்க்குறோன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோலையோ பார்த்துட்டோம். அதில் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, GS இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வருதோ ஆகஸ்ட் மாதம் கடைசியில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்து நம்ம கம்பைல் பண்ணிடுவோம். அதாவது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அதில் என்ன டாப்பிக்கை படிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஸோ அதில் அப்பாயின்மெண்ட் படிக்க போகிறோம், ஸ்போர்ட்ஸ் படிக்க போகிறோம், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் படிக்க போகிறோம், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ இதை மட்டும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை போட்டலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். இப்போ அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல கிட்டத்தட்ட 60 டாபிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதோட சாம்பிள் ஒரு 10 டாபிக் 15 டாபிக் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த 20-30 டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப கசகசன்னு இருக்கிறது, ரொம்ப உங்களுக்கு மறக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சீரிஸ் இருக்கும். அந்த ஷார்ட்கட் சீரிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மியூசிஷியன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. சீத்தார் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வாசிக்கிறா, தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வாசிக்கிறா, அவங்க ரீசெண்டாக என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, அல்லது ரீசெண்டாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசியாக என்ன பண்ணியிருந்தாங்க, அல்லது கடைசியாக என்ன அவார்டு வாங்கினாங்க. அதே மாதிரி இந்தியாவில் மதிப்புமிக்க அவார்டுன்னு சொல்லப்படுற பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம் வாங்கியிருந்தாங்க. உள்ள ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, கிராமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஸ்டாட்டிக் ஜிகேவை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் பேஸ் பண்ணி தானே இருக்கும்னா ஷார்ட்கட் செஷன் அப்படின்றது இருக்கும். அது இல்லாமல்
கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெஷல் ரிவிஷன் சொல்லிட்டேன். அந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது 2 வகையா போகலாம். அந்த 10 கூட பிரிச்சுக்கலாம், அல்லது கம்பைல் பண்ணி கூட. ஒன்று வெப்சைட்ல உங்களுக்கு லான்ச் பண்ணிடலாம். நீங்க அதாவது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க லைவும் பார்ப்பீங்க, ரெக்கார்டும் பார்ப்பீங்க. ஸோ ரெக்கார்டா பார்த்தாலும் வெப்சைட்லயே நீங்க டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் அனலிஸ்ட் பண்ணி பெய்டா யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு யூடியூப்லேயே நம்ம டெஸ்ட்டாக இந்த மாதிரி லைவ் டிஸ்கஷனோட வச்சிடலாம். ஸோ லைவ் டிஸ்கஷன்றது வெப்சைட்டு தாண்டி உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் போடும்போது வெறும் ஆன்சர் கீ ராங்காக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். பட் இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது அதையும் தாண்டி ஒரு கொஷனுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷனுக்கு வெவ்வேறு ஆன்சரை நம்ம பார்க்கலாம் டிஸ்கஷன் செஷனில். ஸோ மார்க் டெஸ்ட் டிஸ்கஷனோட நம்ம யூடியூப்பில் கொண்டு போகலாம். ஸோ இந்த 40 நாளுமே ஒரு ஓவரால் ஷெட்யூல் இதுதான். ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து டாபிக் வைஸாக வீக்லி என்ன போகுது, அல்லது டெய்லி இன்னைக்கு என்ன நடத்த போகிறோம், இன்னைக்கு காலையில் என்ன போகுது, சாயந்தரம் என்ன போகுது அப்படின்றது இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி ஷெட்யூல் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்த வாரம் வரும்போது நம்ம வீக்கெண்டில் இருக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே அதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூல் வந்துடும். அந்த ஷெட்யூலில் 4 கிளாஸுக்கான ஷெட்யூல் இருக்கும். அதாவது காலையில் என்ன போகுது, காலைல 2 கிளாஸ் என்ன, ஈவினிங் 2 கிளாஸ் என்ன, அதோட டைமிங் என்ன, அது என்ன டாப்பிக்காக இருக்க போகுது. இப்போ நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நான் வந்து பிளாக் புக், அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒகாபுலரி பார்ட் எடுக்க போகிறோன்னா, அல்லது கிராமர் ரூல்ஸ் நடத்த போகிறோன்னா, அல்லது க்ளோஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸை பார்க்க போகிறோமா அப்படின்றத அந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணிடுவேன், அதோட கிளாஸ் நம்பரையும் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். டாபிக் கம்ப்ளீஷன் அப்படின்றது நீங்கள் வீக்லி ஷெட்யூலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது இந்த 40 நாள் கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 நீங்கள் எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பட் இந்த ஸ்பெசிஃபைடாக நம்ம எது கொண்டு வரோம்னா எம்டிஎஸ்க்கு தான் கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த இங்கிலீஷோட கிராமர் ரூல்ஸும் சரி, ஜென்ரல் அவேர்னஸும் சரி, ஸ்டாட்டிக் ஜிகேவும் சரி, எம்டிஎஸ்க்கு என்னவோ அதே தான் சிஹெச்எஸ்எல்க்கும் அதே தான் சிஜிஎல்லுக்கும். ஸோ நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அல்லது 2024 தான் நான் டார்கெட் வைக்கிறனாலும் சரி, உங்களுக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது இப்போலேருந்தே ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய பார்ட்டு தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஷெட்யூலில் ஓவரால் ஷெட்யூல் இது இல்லாமல் தான் உங்களுக்கு நான் வீக்லி ஷெட்யூல் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 3 கிளாஸ் எடுக்க போகிறேன், சார் வந்து ஒரு 3 கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த யூடியூப்கான ஓப்பன் லைவும் சேர்த்து போட்டிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ டு ஆல், யூடியூப்ல இருக்க எல்லாருமே பார்க்கலாம், நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். 10:45 வந்து ஆப்டிடியூட் அண்ட் 10:50 to 11:30 வந்து ரீசனிங் இருக்க போது. அண்ட் ஈவினிங் இருக்க போது தான் என்னது அப்படின்னா உங்களுக்கான ஓப்பன் லைவ் யூடியூப்டான டெஸ்ட். ஸோ இந்த 6 கிளாஸ் தான் ரெகுலராக அடுத்த 40 நாளைக்குமே உங்களுக்கு போகுது. ஸோ இந்த 40 நாளில் இது இல்லாமல் நமக்கு வீக்லி ஷெட்யூல்ன்றதை நம்ம வாரம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஸோ இதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தோம். எம்டிஎஸ் நம்ம லான்ச் பண்ணுறோன்னு சொன்னதுலேருந்தே ஃபீஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், கோர்ஸோட கம்ப்ளீட் வந்து பேக்கேஜ் என்ன ஷெட்யூலு, எப்போவெல்லாம் நான் பார்க்கலாம், என்னைக்கு கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்றது. ஸோ எம்டிஎஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து இந்த 40 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1000 rupees, சரிங்களா? அது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 2 years வரைக்கும் வேலிடிட்டி. எம்டிஎஸ்க்கான கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை எஸ்எஸ்சிக்கான மொத்த பேக்கேஜும் நீங்கள் வாங்குறீங்க, அதாவது எம்டிஎஸ் இந்த 40 நாள் முடிச்சுட்டு நம்ம கொண்டு போக போகிற சிஹெச்எஸ்எல் சிஜிஎல்லும் நீங்கள் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேக்கேஜ் ₹3000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரயில்வேவும் சிமிலர் பேட்டர்ன் தான். ஸோ என்டிபிசி அல்லது குரூப் டி அல்லது ஏஎல்பியா இருந்தாலும் சேம் ₹3000. அண்ட் மொத்தமாக நீங்கள் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி பேக்கேஜும் மொத்தமாக நீங்கள் வாங்கிடுறீங்க, அதாவது எம்டிஎஸ்ன்னு இல்லாமல் சிஜிஎல் இல்லாமல் ரயில்வேஸ்ன்னு இல்லாமல் மொத்தமாக நீங்கள் பேக்கேஜை வாங்குறவங்களுக்கு ₹5000. அண்ட் இப்போ நம்ம எம்டிஎஸ் இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்குமே அந்த எம்டிஎஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் இப்போ நடத்தினாலும் நீங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய எம்டிஎஸ்க்கும் நீங்கள் இதை படிக்கலாம். அல்லது இது ஒரு அட்டம்ப்டாக நான் ட்ரை பண்ணுறேன், புதுசாக நான் எழுதுறேன், தமிழ் மீடியமாக இருந்து ஒரு வாட்டி அட்டம் பண்ணி பார்க்குறேன்னாலும் இப்போ எழுதி அடுத்த எம்டிஎஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. அண்ட் உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தென் ஓகே, இது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அண்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும்போதே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற கிளாஸை டே டு டே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள் நீங்கள் பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கோர்ஸ் வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? அப்புறம் உங்களுக்கான லைவ் கிளாஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கான லிங்க் ஷேர் பண்ணப்படும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து லைவா பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அதே கிளாஸஸ் வந்து நீங்க ரெக்கார்டடாகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஆப்லேயே வந்து பார்த்துக்கலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
அப்புறம் வந்து இப்போ எம்டிஎஸ்க்கான இந்த கிராஸ் கோர்ஸில் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து நாங்கள் ரொம்ப செலக்டடான டாபிக்ஸ், ஏன்னா அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் நேச்சர் தான் சரிங்களா. அதனால செலக்டடாக ஒரு 7-8 டாபிக் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்லையும் நம்ம நடத்திடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுவோம். பட் இன்டென்ஸாக ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸ்க்கு நீங்கள் ரொம்ப நல்லாவே படிக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் ரயில்வே இல்லை வாட் எவர் இட் இஸ், ரயில்வே எஸ்எஸ்சி நீங்கள் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கண்டினியூஸாக தான் உங்களுக்கு அதுவுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7 ஆப்டிடியூட் டாபிக்ஸ் நம்ம நடத்துறோம்னா அதுலேருந்து இன்னும் மோர் ப்ராக்டிஸ் சம்மும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்து நம்ம நடத்துவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போ உங்களுக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கவர் ஆச்சுன்னா இதே பேக்கேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும். சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இதே சார்ஜஸ்ல நம்ம அதுவும் கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி ஏஎல்பியும் அதே மாதிரி தான். ஏஎல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுவும் அதில் கவர் ஆகிடும். அதனால நீங்கள் இப்போவே இதே பேல நீங்கள் கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா அப்புறம் நீங்கள் நிறைய வந்து ரெக்கார்டராக பார்க்க வேண்டியது இருக்கும். பட் எப்போ ஜாயின் பண்ணாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டராக பார்த்துக்கலாம். உங்களுக்கான ப்ராப்பர் ஸ்கெடியூல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பே பண்ணுறதுக்கான அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அதிலே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமா நீங்க எல்லாமே டபுள் இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ணிக்கலாம் சரிங்களா. 1000 இருந்தாலுமே நீங்க 500 பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5000 இருந்தாலும் 2500 நீங்க ஆப்லயே பே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஓப்பன் லைவ் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இப்பவே நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி. அது தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நாளையில இருந்து நம்ம காலையில லைவ் கிளாஸ்ல இந்த ப்ராப்பர் ஸ்கெடியூல்ல நம்ம வந்து சந்திப்போம் சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.